ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். சூப்பராகவும் இருக்கேன். 90% க்யூர் ஆயிடுச்சு. ஸோ நோ ப்ராப்ளம். எந்த பிரச்சனையும் இல்லை இப்போதைக்கு. பர்ஃபெக்ட். ஓகேவா? சரி, ஓகே. நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். நானும் என் டைரியும் அப்படிங்கிற டைட்டிலில் நம்ம ஒரு ஸ்டோரி கேட்டுட்ருக்கோம். பிஃபோராக என்ன நடந்துச்சு அப்படின்னா, நம்மளுடைய மித்ரா பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வீட்டுக்கு போயிருப்பாங்க. ஸோ, அங்கே அவங்களுக்குள்ள கொஞ்சம் அழகான மெமரிஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ, இதெல்லாம் நம்ம முன்னாடி பார்த்தது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ, இவங்கள பார்த்துட்டு போனதுக்கப்புறம் மித்ரா ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. அந்த ஹாப்பினஸ்ஸை வந்து வார்த்தைகளால் சொல்லவே முடியாத அளவுக்கு அந்த அந்த சந்தோஷம், மனசுக்குள்ளே இருக்கிற சந்தோஷம் அவங்க ஃபேஸில் தெரியும். அவங்க சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அ அவங்களுக்குள்ள ஒரு அது என்ன சொல்கிறது, வெட்கம் கலந்த ஒரு சிரிப்பு இருக்கும். வீட்டில் இருக்கவங்கெல்லாம் கூட திடீர்னு கேட்பாங்க, "ஏய் மித்ரா, என்ன சிரிச்சுக்கிட்டே இருக்க? என்னடி விஷயம்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "ஒன்றும் இல்லைம்மா, சும்மா நாளைக்கு கேம் இருக்குது, அதனால் அதை நினச்சி சிரிச்சேம்மா" அப்படின்னு சொல்லுவாங்க. "சரி சரி, இவ ஒருத்தி கேம்னு சொல்லிகிட்டு இருக்கா" அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க வீட்டில். பெருசாக என்ன சொல்கிறதுன்னு இவங்களுக்கு தெரியாது. ஆனால் இவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா, பயப்புள்ள பயங்கரமாக துள்ளி குதிச்சிட்ருக்கும். எக்ஸாமுக்கு அப்படியே படிச்சுக்கிட்டு இந்த மாதிரியெல்லாம் அவங்க பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் செகண்ட் இயர் வந்துருவாங்க. செகண்ட் இயரில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ட்விஸ்ட் நடக்கும். அவங்க 2 பேரும் ஜாலியாக காலேஜ் போயிட்டு வந்துக்கிட்டு இந்த மாதிரி இருந்துகிட்ருப்பாங்க. ஒரு நாள் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய தரணியோட வீட்டில் அலைன்ஸ் பார்ப்பாங்க. தர்மோட வீட்டில் அலைன்ஸ் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. காலேஜ் செகண்ட் இயர் வந்துட்டாங்க இல்லையா? ஸோ அலைன்ஸ் பார்க்கலாம் அப்படின்ட்டு பார்த்துருவாங்க. அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு நல்ல வரன் வந்திருக்கும். அவங்க ஹஸ்பண்ட் ஐ மீன் அந்த அப்பா அம்மாவுக்கும் அந்த பையன ரொம்ப பிடிச்சிருக்கும். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா, தரணிக்கிட்ட சொல்லுவாங்க. இந்த பையனை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இந்த பையனை நீ கல்யாணம் பண்ணிக்கோ. கல்யாணம் பண்ணிட்டு கூட நீ படி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. இவங்க தரணி இருந்துட்டு, இல்லவே இல்லவே இல்லை, முடியவே முடியாது. என்னால் அதை நான் ஏற்றுக்க மாட்டேன். நான் படிக்கணும். நான் படித்து முடிச்சதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க. அவங்க வீட்டில் இருந்துட்டு, இல்லடி இது நல்ல வரன் கிடைக்காது. இந்த மாதிரி பையன் நல்ல வேலையில் இருக்கான். குடும்பத்துலேயும் பெருசாக எந்த பிரச்சனையும் இல்லை. உனக்கு நாத்தனார் கொடுமையும் இல்லை. அ அண்ணன் தம்பிங்களும் பெருசு கிடையாது. ஒரே ஒரு பையன் தான். நல்ல பையன், நல்லா படிச்சிருக்கான், நல்லா சம்பாதிக்கிறான், எந்த கெட்ட பழக்கமும் இல்லை, நல்ல பையனாக இருக்கான். குடும்பமும் நல்ல பையன், எங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு அவங்க அம்மா சொல்லுவாங்க. இவங்க இருந்துட்டு, அம்மா நீங்கள் என்ன பேசுகிறீங்க? எனக்கு அதில் விருப்பம் இல்லை. நான் இப்போதைக்கு படிக்கணும். எனக்கு தேவையில்லாமல் அது இது சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. இவ என்ன உடனே அவங்க அப்பா சொல்லுவார், உனக்கு நீ சின்ன பிள்ளை, உனக்கு எதுவும் தெரியாது. நாங்கள் சொல்கிறத ஒழுங்கா கேளு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. அப்பா நீங்களுமா? அம்மா சொல்கிறாங்கன்னா, நீங்களும் ஏன் இது இப்படியே சொல்கிறீங்க? நான் இப்போ தான் செகண்ட் இயர் படிச்சுட்ருக்கேன். ஏன் அதுக்குள்ளே நீங்கள் இப்படி அவசரப்படுறீங்கப்பா? அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இல்லைம்மா, எல்லா டைமுமே ஒரு நல்ல சந்தர்ப்பம் வந்து கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. இல்லைப்பா என்னால் முடியாது அப்படின்ட்டு அவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா ரூமுக்கு போயிடுவாங்க. இவங்க அப்பா அம்மாவும் யோசிப்பாங்க. அந்த மாப்பிள்ளை வீட்லேயும் பேசுவாங்க. அவங்க என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னா, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்க வரட்டும். நாங்க பேசுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. சரி, ஒரு வாட்டி வந்து நேர்ல பார்த்ததுக்கு அப்புறமா டிசைட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அவங்களும் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. சரின்ட்டு ஒரு நாள் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களும் வர சொல்லிடுவாங்க. வர சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சரி பார்ப்போம். அவங்க வந்து அ ஒரு வாட்டி நம்ம தரணிய பார்த்துட்டு போனாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் அவங்களுக்கு தெரிய வரும். தரணியும் ஒரு வாட்டி அந்த பையன பார்த்துட்டா அப்படின்னா, சரி கொஞ்சம் நார்மல் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, தரணியோட அம்மாவும், அப்பாவும் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கஸ் பண்ணிட்டுருப்பாங்க. ஸோ டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்கும்போது, தரணி கிட்ட அவங்க அப்பா போய் பேசுவாங்க. "இங்க பாரும்மா, நீ காலேஜ் முடிச்சுட்டு தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்ற. சரி, அது உன்னோட விருப்பம். ஆனா மாப்பிள்ளை இவங்க எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு வாட்டி நீ அந்த பையன பாரு. சரியா? நாங்க உங்கள ஃபோர்ஸ் பண்ண மாட்டோம். ஒரு வாட்டி பாரு. அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் பேசிக்கலாமா? அவங்ககிட்டயும் நான் சொன்னேன். அவங்களும் உன்ன பார்க்கணுன்னு ஆசைப்படுறாங்க. என்னோட ஃப்ரெண்டு வேற, தெரிஞ்சவங்க. ஸோ எனக்காக ஒரு வாட்டி நீ ஒத்துக்கோ. வந்து அவங்க பார்க்குறதுக்கு மட்டும் ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. சரிப்பா, நீங்க இவ்வளோ சொல்றீங்கல்ல, சரி நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு
இப்போ வேணா எனக்கு எக்ஸாம் இருக்குது, எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு வர சொல்லுங்கப்பா அப்படின்னு அப்பா அம்மா ரொம்ப கம்பல் பண்ணுவாங்க. இவங்களுக்கும் வேறு வழி இல்லாமல் சரின்னு சொல்லிடுவாங்க. ஃபஸ்ட்டு பார்த்துட்டு போகிறதுக்கு மட்டும் சரின்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு இந்த லீவெல்லாம் முடிச்சுட்டு எக்ஸாமுக்கு போவாங்க. எக்ஸாமுக்கு இவங்களும் மோஸ்ட்லி 2 பேரும் வேறு வேறு காலேஜ் இல்லையா? ஸோ பஸ்ஸில் மட்டும்தான் மித்ராவ வந்து அவங்க பார்க்க முடியும். ஸோ பஸ்ஸில் போகும்போது தரணி பார்த்திங்கன்னா ரொம்ப அப்செட்டாக இருப்பாங்க. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு எதுவும் புரியாமல் முழிச்சிட்ருப்பாங்க. இவங்கள பஸ்ஸில் பார்த்ததுமே மித்ராவ பார்த்ததுமே அழுதுருவாங்க. இவங்களுக்கு அழுக வந்துடும். அழுக வந்ததும் மித்ராவுக்கு ஒன்றும் புரியாது. ஏன் அழுகுறா? எதனால அழுகுறா? அன்னைக்கு தானே நம்ம போய் பார்த்துட்டு வந்தோம். நல்லா தானே இருந்தா. ஏன் என்னடி ஆச்சு? ஏன் இப்படி அழுகுற? இ யாராச்சும் எதுவும் சொன்னாங்களா? இல்ல அம்மா எதுவும் திட்டிட்டாங்களா? என்ன ஆச்சுடி? எக்ஸாமுக்கு படிக்கலையா? என்ன ஆச்சுடி? சொல்லு. நீ இப்படி சொல்லாம நீ பாட்டு அழுதுட்டு இருந்தா எனக்கு ஒன்றும் புரியாது. நீ வாய திறந்து சொன்னா தானே எனக்கு எதுவா இருந்தாலும் புரியும். தயவுசெய்து அழுகாதடி. எனக்கு ஏதோ பயமா இருக்கு. என்னன்னு சொல்லுடி அப்படின்னு சொல்லிட்டு மித்ராவும் கேட்பாங்க. மித்ரா கேட்டதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் அழுதுகிட்டே இருந்துட்டு, அவங்களோட தோள்ல சாஞ்சுட்டு அழுதுகிட்டே இருப்பாங்க. அழுதுகிட்டே இருந்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் மித்ரா வந்துட்டு தண்ணியெல்லாம் குடுத்து அவங்கள, "சரி, சரி அழுகாத. ஒன்றும் இல்ல. ஒன்றும் இல்லடி. பயப்படாத. பயப்படாத. ஒன்றும் இல்ல." அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து தண்ணி குடுத்து குடிக்க வச்சுருவாங்க. குடிச்சு வச்சதுக்கப்புறமா கொஞ்சம் அவங்க ரிலாக்ஸ் ஆயிட்டு மித்ரா சொல்லுவாங்க. இந்த மாரி வீட்ல அலைன்ஸ் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. "என்னடி சொல்ற? நீ இப்ப தானே படிச்சிட்டுருக்க. அதுக்குள்ள என்ன அவசரம்?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, "நானும் அதுதான் சொன்னேன். ஆனா அப்பா, அம்மா கேட்க மாட்டேங்கிறாங்க. ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்சவங்களாமா, ஒரே பையனா, ஸோ மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல." அப்படின்னு சொல்லிட்டு தரணி சொல்லுவாங்க. உடனே மித்ரா வந்துட்டு, "ஏய் நீ படிச்சிட்டுருக்க, இப்போ எதுவும் வேணான்னு நீ சொல்ல வேண்டியது தானடி?" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. "நான் எல்லாமே சொன்னேன். ஆனா அவங்க எதுவும் புரிஞ்சுக்கல." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "சரி இப்போ என்னதான் பண்ணலான்னு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு மித்ரா கேட்டதும் அவங்க சொல்லுவாங்க, "இந்த மாரி அவங்க வந்து என்ன பார்க்கணுன்னு சொல்றாங்க. அதனால அப்பா, அம்மா நெக்ஸ்ட் வீக் வர சொல்லியிருக்காங்க." அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. "சரி ஓகே. வர சொல்லியிருக்காங்கல்ல, வரட்டும். பாரு. பார்த்துட்டு உனக்கு பிடிச்சிருந்தா நீ ஓகே சொல்லு. இல்லன்னா வேணாம்." அப்படிங்கிற மாரி அவங்க சொல்லிடுவாங்க. இவங்களுக்கும் ஒரு மாதிரி ஆயிடும். "நீ என்ன சொல்ற?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. "இல்ல இல்லடி, நீ பயப்படாத. அவங்க வந்ததுக்கப்புறமா அவங்ககிட்ட சொல்லு. நான் இந்த மாரி படிச்சிட்டுருக்கேன். இப்போதைக்கு நான் இத பத்தி எதுவும் யோசிக்க விரும்பல. காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் தான் நான் எதுவா இருந்தாலும் யோசிக்கணும்." அப்படிங்கிற மாரி நீ அவங்ககிட்ட சொல்லுடி அப்படின்னு சொல்லிட்டு மித்ராவும் சொல்லிடுவாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்களும் ஓரளவுக்கு சரி அவங்க வரட்டும். பேசிக்கலாம் எதுவா இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் நார்மலா பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்ஸ்க்கு போயிட்டு எக்ஸாம் நல்லபடியா எழுதி முடிச்சுட்டு அந்த வீக்கும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு முடிஞ்சிடும். இவங்களும் அவங்க வீட்ல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா, அ அந்த பெர்சன வர சொல்லியிருப்பாங்க. அந்த பையனுக்கு நம்மளுடைய தரணிய பார்த்தது ரொம்ப புடிச்சு போயிடும். அது இல்லாம இவங்க ஃபேமிலி மேல அவங்களுக்கு ஒரு நல்ல ஒப்பீனியன் இருக்கு. அந்த தூரத்து ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ அவங்க அப்பா, அம்மா மேல நல்ல ஒரு ஒப்பீனியன் இருக்கு அப்படிங்கிறதுனாலயும், அந்த பையனுக்கும் நம்ம தரணிய ரொம்ப புடிச்சு போனதுனாலயும் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வீட்ல இருந்து எனக்கு தரணிய புடிச்சிருக்கு. எனக்கு ப்ராப்ளம் இல்ல. நீங்க சொல்லுங்க. நீங்க எப்ப சொல்றீங்களோ அப்ப மேரேஜ் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு அவங்க சொல்லிடுவாங்க. சொல்லிட்டு அவங்களும் போயிடுவாங்க. உடனே இவங்க அப்பா, அம்மா வந்து இத தரணிகிட்ட எப்படி கன்வே பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டுருப்பாரு. அவங்க அப்பா சொல்லுவாங்க, "அந்த பையனுக்கு உன்ன புடிச்சிருக்காம்மா, நீ என்ன சொல்ற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. "அ அப்பா நீங்க என்ன விளையாடுறீங்களா? நீங்க என்ன சொன்னீங்க? ஒரு வாட்டி வந்து பார்த்துட்டு போகட்டும். அதுக்கப்புறம் நான் சொல்றது தான். உனக்கு விருப்பம் இல்லன்னா வேணான்னு சொன்னீங்கல்லப்பா. எனக்கு விருப்பம் இல்ல. எனக்கு இப்போதைக்கு படிக்கணும். நான் இத பத்தி எதுவும் யோசிக்கல. என்ன தேவையில்லாம இத பத்தி பேசிட்டு இருக்காதீங்கப்பா." அப்படின்னு சொல்லிட்டு தரணியும் சொல்லிடுவாங்க. இவங்க அப்பாவும், அம்மாவும் கேட்கவே மாட்டாங்க. "இல்ல பையன் ரொம்ப நல்ல பையன். ஆ நீ கண்டிப்பா மேரேஜ் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்ல ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா சொல்ல ஆரம்பிச்சுருவாங்க. உங்களுக்கு தெரியும் இல்லையா? அந்த ஒரு சில விஷயத்துல வந்து பேரண்ட்ஸ் வந்து சொல்லும்போது அது எப்படி இருக்கும்? அந்த ஒரு இது வந்து தரணியோட லைஃப்லயுமே நடக்கும். அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா சொல்லுவாங்க. "நான் சொல்றத நீ கேட்டு தான் ஆகணும். மரியாதையா நான் சொல்றத கேட்கலன்னா, இந்த காலேஜே உன்ன நான் படிக்க விட மாட்டேன். நீ என்ன வேணா பண்ணிக்கோ. எனக்கு அது தேவையே இல்ல. நீ காலேஜ் போறியா? தாராளமா போ. 3 வருஷம். ஐ மீன் 1 இயர் தான் இருக்கு. ஃபைனல் எக்ஸாம் உனக்கு முடிஞ்சதுமே இந்த பையனோட உனக்கு கல்யாணம்." அவங்ககிட்டயே நான் சொல்லிட்டேன். இப்போ படிச்சிட்டுருக்கா. அதனால வேணாம்.
பரீட்சை முடிச்சதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலான்னு நான் சொல்லியிருக்கேன். அவங்களும் அந்த பையனும் ஓகே சொல்லிட்டாங்க. ஸோ நீயும் அதுக்கு தகுந்த மாதிரி ரெடியாக இருக்கோ. உனக்கு இந்த காலேஜ் முடிக்கிற வரைக்கும் தான் டைம். அந்த பையன்கிட்ட நீ பேசு, பழகு. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்க கூட பேசி பழகி அவனோட கேரக்டர் எப்படி இருக்குங்கிறத நீ தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் சொல்லுவாங்க. தரணி இருந்துக்கிட்டு முடியவே முடியாது. நீங்கள் யார் சொன்னாலும் நான் எதுவும் கேட்குறதா இல்லை. நான் இந்த பையனை மட்டும் இல்லை, இப்போ மேரேஜ் பண்ணிக்கிற ஐடியாவிலே நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அடித்து ஆணித்தனமாக சொல்லுவாங்க. இவங்க இப்படி அடித்து ஆணித்தனமாக சொல்லுவாங்க. அவங்க அப்பா அவங்கள அடித்து ஆணித்தனமாக சொல்லுவாங்க. ஓங்கி ஒரு அறை விட்டு, ஒழுங்கா நான் சொல்கிறது கேளு. ஒரே ஒரு பொண்ணுன்னு செல்லம் கொடுத்து வளர்த்தா என்ன வாய்க்கு வந்தபடி என்ன வேணாலும் பேசுவியா? நாங்கள் சொல்கிறோம்ல, நாங்கள் சொல்கிறத நீ கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுவாங்க தரணியோட அப்பா அம்மா. இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அழுதுகிட்டே ரூம்குள்ளே போய் கதவை சாத்திப்பாங்க. ஸோ கதவை சாத்திப்பாங்க. உடனே அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா, வீட்டில் யாருக்கிட்டேயும் எதுவும் பேச மாட்டாங்க. எதுவும் சாப்பிட மாட்டாங்க. கிளம்புவாங்க, போவாங்க. அவங்க அப்பா அம்மா போட்டும், அவளுக்கு தான் நம்ம டைம் கொடுத்துருக்கோம்ல. ஸோ நீ ஃப்ரீயாக விடு, எதுவும் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் அவங்க அம்மாக்கிட்ட சொல்லிவிடுவாங்க. சரின்ட்டு இவங்களும் காலேஜ் போவாங்க. காலேஜில் பார்த்தீங்க அப்படின்னா மித்ராவை பார்ப்பாங்க. மித்ராவை பார்த்து பேசுவாங்க. இந்த மாதிரியெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னதும், "ஆ, என்னடி அதுக்குள்ளே ஓகேன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. அவங்க கேட்டதும் அவங்களும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, "நானும் எவ்வளவோ சொன்னேன். ஆனா அவங்க எதுவும் கேட்க மாட்டேங்கிறாங்க" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிகிட்ருப்பாங்க. "சரி பார்த்துக்கலாம். நீ ஃப்ரீயாக விடு. இன்னும் 1 இயர் இருக்குல்ல காலேஜ் முடிக்கிற வரைக்கும். நீ ஃப்ரீயாக விடு" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்ச ஆறுதல் வந்து அவங்களுக்கும் சொல்லி புரிய வச்சு அவங்கள வந்து அந்த அழுகுறதுலேருந்து, அந்த கஷ்டத்துலேருந்து கொண்டு வருவாங்க. கொண்டு வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நாள் மித்ரா வீட்டுக்கு ஃபோன் வரும். யாருன்னா, தரணி அவங்க அம்மா வந்து கால் பண்ணி, "மித்ராவ வீட்டுக்கு வா" அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டுக்கு வான்னு சொன்னதும் இவங்களுக்கு ஒன்றும் புரியாது. ரொம்ப பயந்து போய் பதறடிச்சு அவங்க வீட்ல சொல்லிட்டு, இவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களோட சைக்கிள் எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிடுவாங்க. கிளம்பி போயிட்டு, "என்னாச்சும்மா ஃபோன் பண்ணீங்க, வர சொன்னீங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டதும், அவங்க அம்மா வந்து பயங்கரமா அழுவாங்க மித்ரா கிட்ட. இவங்களுக்கும் ஒண்ணுமே புரியாது. ஏன் அழுவுறாங்க? எதனால அழுவுறாங்க? எதுக்கு வர சொன்னாங்க? எதுவும் தெரியாது. அவங்க அப்பா ஒரு ஓரத்துல உட்காந்துட்டு இருப்பாரு. இவங்க பார்த்தீங்கன்னா ஓன்னு அழுவாங்க. "அம்மா என்னாச்சு? ஏன் அழுவுறீங்க? எங்க தரணி எங்க? சொல்லுங்கம்மா. எதனால நீங்க அழுவுறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கேட்பாங்க. அப்போ இருந்துட்டு அவங்க அம்மா எதுவும் பேச மாட்டாங்க. அப்போ அவங்க கிட்ட உடனே தரணி அவங்க அம்மா மித்ராவுடைய கைய பிடிச்சிட்டு கெஞ்சுவாங்க. ஐ மீன் சொல்லுவாங்க. ஆ, இந்த மாரி நாங்க மித்ராவுக்கு சாரி தரணிக்கு ஒரு பையன பார்த்துருக்கோம். அந்த பையன் ரொம்ப நல்ல பையன். எங்களுக்கு அவங்க குடும்பமும் தெரியும். குடும்பமும் ரொம்ப நல்ல குடும்பம். நீ சொன்னா கண்டிப்பா அவ கேட்பா. உன் கையில தான் எல்லாம் இருக்கு. ப்ளீஸ் எப்படியாவது அவள சம்மதிக்க வை அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க வந்து அவங்க கிட்ட கெஞ்ச ஆரம்பிச்சுருவாங்க. இவங்களுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியாது. "என்னம்மா நீங்க என்கிட்ட சொல்றீங்க? நீங்க அவகிட்ட இதெல்லாம் பேச வேண்டியது தானே?" அப்படி சொல்லுவாங்க. "அவகிட்ட நாங்க சொல்லிட்டோம். ஆனா எங்களுக்கு நல்லா தெரியும். நாங்க சொல்றத கேட்கறத விட, நீ சொன்னா அவ கேட்பா. ப்ளீஸ்மா எப்படியாவது அவள இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க வை" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் பயங்கரமா கெஞ்ச ஆரம்பிச்சுருவாங்க மித்ரா கிட்ட. அவங்க அப்பாவும் அதுக்கப்புறமா எல்லாரோட குடும்பத்துலேயும் அம்மா மேல எந்த அளவுக்கு பாசம், மரியாதை இருக்கோ, அத விட அப்பாக்கள் மேல மரியாதை இருக்கும். அது பேசிக்காவே இருக்கும். அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு எனக்கும் தெரியாது. ஸோ ஏன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் உணர்வு. அம்மா அப்படிங்கும்போது ஒரு நல்ல ஒரு பவுண்டிங் குடுக்கும். அப்பாங்கும்போது மரியாதை அப்படிங்கிற ஒரு பவுண்டிங் வரும். அதனால அவர் என்ன சொன்னாலும் நம்ம என்ன பண்ணுவோம், தலையாட்டி பொம்மை மாரி, சரி" அப்படின்னு சொல்லிடுவோம். ஸோ அவங்க அப்பாவும் ஃபைனலா எந்திரிச்சு வந்து மித்ரா கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் கேட்பாங்க. "ஆமா மித்ரா, நீ சொன்னா அவ கண்டிப்பா கேட்பாம்மா. எங்களுக்கு இந்த ஒரு உதவி நீ பண்ணுமா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் சொன்னதும், இவங்களுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியாம, "சரிங்கப்பா நான் பேசுறேன்" அப்படின்னு இவங்களும் அவங்க கிட்ட சொல்லிடுவாங்க. அவங்க வந்து ஆக்சுவலா வீட்ல இருக்க மாட்டாங்க. ஏன்னா வேற வேற காலேஜ் இல்லையா? அவங்க போயிருப்பாங்க. சம்திங் ஏதோ கிளாஸ் மாரி இருக்கு அப்படிங்கிற வீட்ல இல்லாத டைம் தான் இவங்கள வர சொல்லி பேசுவாங்க. ஸோ இவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவாங்க. வந்ததுக்கப்புறம் இவங்க வீட்டுக்கு வந்துட்டு, இவங்களும் பயங்கரமா அழுவாங்க. என்ன சொல்றதுன்னு தெரியாம. வி யோசிப்பாங்க. நெறைய யோசிப்பாங்க. இதுக்கு என்ன பண்ணலாம்? ஏது பண்ணலாம்? அவங்க பேரண்ட்ஸ் அப்படி கேட்குறாங்களே!
நான் தரணியை விட்டுட்டு இருந்துருவேனா, இல்லை தரணி இப்படி அவங்களுக்குள்ள ஓராயிரம் கேள்விகள் வந்து போயிட்டுருக்கும். அதையே நினச்சி கதறி கதறி ரூமுக்குள்ளே அழுதுட்ருப்பாங்க. அவங்க ரூமுக்குள்ளே போகிறவங்க தான் அகைன் வெளியவே வரமாட்டாங்க. ரூமுக்குள்ளே இருப்பாங்க. இவங்களும் இவங்க வீட்டில் பார்த்திங்கன்னா அம்மா, அப்புறம் வந்து அவங்க ரிலேட்டிவ் தான் ஜாயிண்ட் ஃபேமிலி சொல்லியிருக்கேன். அவங்க எல்லோரும் கூப்பிடுவாங்க. யார் கூப்பிட்டாலும் இவங்க கதவையே திறக்க மாட்டாங்க. உள்ளுக்குள்ளே நல்லா எந்த அளவுக்கு தேம்பி தேம்பி அழ முடியுமோ அந்த அளவுக்கு அழுதுகிட்டு இருப்பாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு பக்கம் யோசனையில் இருந்தாலும், இதை எப்படி தரணிக்கிட்ட கன்வே பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தாலும், அவங்க அப்பா அம்மா கேட்டுட்டாங்களே அப்படிங்கிற ஒரு விஷயம், அண்டு இவங்க தரணியை எப்படி விட போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம், இப்படி எல்லாமே சேர்ந்து அவங்களுக்குள்ள ஒரு குழப்பத்தை உண்டாக்கி, அந்த பெயின்ஃபுல்ல பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க பயங்கரமா அழுதுட்ருப்பாங்க ரூமுக்குள்ளேயே. இப்படியே அழுதுட்ருப்பாங்க. நைட்டும் கூட சாப்பிட கூட வெளில வரமாட்டாங்க. அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா, காலேஜுக்கு போகலாம் அப்படின்ட்டு மூஞ்செல்லாம் நல்லா அழுது நல்லா வீங்கி போயிருக்கும் அவங்களுக்கு. ஏந்திச்சு வெளில வருவாங்க. அப்போது அவங்க வீட்ல எல்லாம் கேட்பாங்க, "என்னடி நேத்து ஃபுல்லாவே வெளில வரல, என்னாச்சு? எதுவும் உடம்பு முடியலையா? என்ன ஏதுன்னு?" கேட்பாங்க. அப்போ இருந்துட்டு, "அதெல்லாம் ஒன்றும் இல்ல. கொஞ்சம் லைட்டா தலைவலி. அதனால நான் படுத்து தூங்கிட்டேன். அதனால தான் நீங்க யார் கூப்பிட்டதும் எனக்கு பெருசா கேட்கல." அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க அது இதுன்னு சொல்லி சாக்கு சொல்லிட்டு, "சரி எனக்கு டைம் ஆயிடுச்சு. நான் கிளம்புறேன்." அப்படின்ட்டு இவங்களும் கிளம்பி போயிடுவாங்க. ஸோ போயிட்டுருக்கும்போது எப்பயும் போல் பார்த்தீங்க அப்படின்னா, மார்னிங் பஸ்ஸில் நம்மளுடைய தரணியை மீட் பண்ண முடியாது இவங்களால. சம்திங் பஸ் வந்து மிஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் மீட் பண்ண முடியாது. ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்கள மீட் பண்ணுவாங்க தரணிய. மீட் பண்ணிவிட்டு தரணிக்கிட்ட, "நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பேசலாமே அப்படி ஏன்னா இவங்க கிட்ட அவங்க வீட்ல பேசின விஷயம் எதுவுமே தரணிக்கு தெரியாது. அவங்க கேஷுவலா பேசலாமே அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. சரி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டு ஒரு காஃபி ஷாப் அங்கே போயிட்டு உட்காந்துட்டு ஒரு காஃபிய ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்ருப்பாங்க. மித்ரா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு ஹாப்பினஸில் பார்த்தீங்க அப்படின்னா, தரணி ரொம்பவே ஹாப்பியா அவங்களோட ஃபேஸில் வந்து அது தெரியும். இவங்க வந்து டல்லா இருப்பாங்க. அப்போ இவங்க கேட்பாங்க, "ஏன் ஒரு மாதிரியா இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நேத்து கொஞ்சம் தலைவலி. அதனால படுத்து தூங்கிட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. ஆக்சுவலா வந்துரும். நியர்பை அந்த 3 இயர் முடியிற சமயமும் வந்துரும். ஸோ, அதனால பார்த்தீங்க அப்படின்னா, இவங்களும் அவங்களுக்கு கன்வின்ஸ் பண்ணணும் இல்லையா? அந்த 3 இயர் முடிச்சதுமே மேரேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ, அவங்க வந்து கன்வே பண்ணணும். இவங்களும் காஃபி ஷாப் கூட்டிட்டு போயிட்டு என்ன பேசுறது? எப்படி பேசுறதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டே இருப்பாங்க. "தரணி" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. சொல்லு மித்ரா" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்பாங்க. "ஆ நீ அந்த பையனுக்கு ஓகே சொல்ட்டியா?" அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க. "எந்த பையனுக்கு ஓகே சொல்லணும்?" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்பாங்க. "இல்லடி உங்க வீட்ல ஒரு பையன பார்த்தாங்க இல்லையா? அது என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. என்னாச்சுன்னா, "நான் நோ தான் சொல்லியிருக்கேன். வீட்ல இருக்கிறவங்க தான் இன்னும் அதையே புடிச்சிட்டுருக்காங்க. பட் எனக்கு அதில விருப்பம் இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. "ஏன் விருப்பம் இல்லன்னு சொல்ற? அந்த பையன் நல்ல பையன் தானே! ஏன் கல்யாணம் பண்ணிக்க கூடாது?" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்பாங்க. "நீ என்ன பேசுறன்னு உனக்கு தெரிஞ்சு தான் நீ பேசுறியா? எனக்கு உன்ன தான் பிடிக்கும். அந்த பையன இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. இவங்களுக்கு என்ன சொல்லி எப்படி சொல்றது அப்படின்னு இவங்களுக்கு தெரியாம பயங்கரமா குழம்பி போயி, "அ இல்ல இல்ல தரணி, நான் என்ன சொல்றேன்னா, அம்மா, அப்பா அந்த பையன் ரொம்ப நல்ல பையன்னு சொல்றாங்க. வீட்டுக்கு ஒரே பையன் சொல்றாங்க. நல்ல வேலையில இருக்கான். எந்த கெட்ட பழக்கமும் இல்லன்னு சொல்றான். அப்புறம் என்ன உனக்கு பிரச்சனை? அந்த பையனுக்கு நீ ஓகே சொல்றதுல உனக்கு என்ன ப்ராப்ளம்?" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்பாங்க. "உனக்கு ஒண்ணு புரியுதா? அந்த பையன் நல்ல பையன் இல்லன்னு நான் சொல்ல வரல. எனக்கு அவன இல்ல, உன்ன தான் புடிச்சிருக்கு. அதனால தான் என்னால அவனுக்கு ஓகே சொல்ல முடியாது." அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. "ஏ நீ என்னடி சொல்ற? என்ன புடிச்சிருக்குன்னா ஓகே நான் ஒத்துக்கிறேன். என்ன உனக்கு பிடிக்கும். உன்னையும் எனக்கு பிடிக்கும். அதனால நம்ம லைஃப் லாங் இப்படியே இருக்க முடியாது. ஒரு ஸ்டேஜில பார்த்தீங்க அப்படின்னா, உனக்கும் மேரேஜ் ஆகும், எனக்கும் மேரேஜ் ஆகும். நம்ம எப்படி இருந்தாலும் பிரிய தான் போறோம். ஸோ இந்த பையன் நல்ல பையன்னு சொல்றாங்க இல்லையா? நீ ஏன் இந்த பையன கல்யாணம் பண்ணிக்க கூடாது?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. "மித்ரா நீ என்ன பேசுறன்னு உனக்கு தெரிஞ்சு தான் பேசுறியா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. "இல்லடி எனக்கு நான் தெரிஞ்சு தான் பேசுறேன். பையன் நல்ல பையனா இருக்கான். எப்படியும் நம்மளோட லைஃப்ல ஒரு பெர்சன் வரதான் போறாங்க. என்னையும் பார்த்தீங்க அப்படின்னா, என் வீட்ல ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க தான் போறாங்க. எப்பயா இருந்தாலும் நடக்கிற ஒரு விஷயம் தானே இது. உன் வீட்லயும் அதேமாரி ஒரு பையன பார்த்து கல்யாணம் பண்ண வைக்க தான் போறாங்க.
அதுக்கு ஏன் நம்ம தேவையில்லாம ஒரு நல்ல பையன் வீட்லேயும் ஒரு ஹோப் இருக்கு அப்படிங்கும்போது, நாம ஏன் தேவையில்லாம அவங்கள கஷ்டப்படுத்த வச்சுட்ருக்கணும்? அதான் நல்ல பையன்னு சொல்றாங்கல்ல. "நீ அந்த பையன்கிட்ட ஒரு வாட்டி பேசி தான் பாரேன்" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. மித்ரா. இவங்களுக்கு செம்ம கோவம் வந்துரும். அந்த காஃபி ஷாப்ல பார்த்தீங்க அப்படின்னா, அவங்கள மித்ராவ ஓங்கி ஒரு அற விட்டுட்டு, "ச்சே! உனக்கே புரியலன்னா, இங்க வேற யாருக்குமே புரியாது. போ உன்கிட்ட பேசுறதே வேஸ்ட்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து அழுதுகிட்டே பார்த்தீங்க அப்படின்னா, அந்த காஃபி ஷாப்ல இருந்து கிளம்பி, இவங்க வந்து இவங்களும் அழுதுகிட்டே அங்கருந்து கிளம்பி வருவாங்க. சரி பின்னாடி அவங்க வருவாங்கன்னு கூட இவங்க வெயிட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா, அவங்களுக்குமே அது விருப்பம் இல்லாத இங்க நடந்த விஷயம் எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. ஆனா, அவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா, எப்படியாவது தரணிய சமாதானப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக, அவங்க மனசையும் கல்லாக்கிக்கிட்டு அவங்களும் ட்ரை பண்ணுவாங்க. அவங்க இப்படி திட்டிட்டு, அடிச்சுட்டு போனதுக்கப்புறம் அவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த காஃபி ஷாப்லயே ஒரு மாதிரி ரொம்ப அப்செட் ஆயி, கண்ல தண்ணியோட அங்கேயே உட்காந்துருப்பாங்க. இவங்களும் கிளம்பி பஸ் ஏறி அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. வீட்டுக்கு போனதும் நேரா பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க ரூம்ல போய் உட்காந்து அழுக ஆரம்பிச்சுடுவாங்க தரணி. இங்க இவங்களும் ஒரு பக்கம் அழுதுட்ருப்பாங்க. இது எல்லாம் போனா கூட தரணிய எப்படியாவது இந்த விஷயத்துக்கு சமாதானம் பண்ணணும் அப்படிங்கிறதுல அவங்க ரொம்பவே ஃபிக்ஸ் ஆயிடுவாங்க. ஸோ ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, இவங்களும் அங்க இருந்து பொறுமையா எந்திரிச்சு வீட்டுக்கு வந்து மறுபடியும் இத பத்தி யோசிக்க ஆரம்பிச்சுருவாங்க தரணி. சாரி மித்ரா. ஸோ யோசிச்சுட்டே இருப்பாங்க. இவள எப்படி சமாதானம் பண்ணலாம்? அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இன்னும் வேற மாரி எப்படி பேசலாம்? இந்த மாரியெல்லாம் யோசிச்சுட்ருப்பாங்க. அடுத்த நாள் சரி பார்க்கும்போது, ஏதோ கோவத்துல இருக்கா, அடுத்த நாள் பார்த்து சமாதானம் பண்ணிடணும் அப்படின்னு நெனச்சு இவங்க இருப்பாங்க. அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க கிளம்பி போவாங்க. பஸ் ஸ்டாப்ல அவங்கள பார்க்க முடியாது. சரின்ட்டு இவங்களும் காலேஜுக்கு போயிடுவாங்க. காலேஜ் போனாலுமே இவங்க ஏதோ ஒரு மாதிரி ரொம்ப டல்லா அப்படிதான் இருப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு ஈவினிங்காவது அவங்கள பார்க்கலாம். ஒரு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் மறுபடியும் இத பத்தி பேசிக்கலாம். இப்போதைக்கு அவகிட்ட இத பத்தி எதுவும் பேச வேணாம். அப்படின்ட்டு முடிவு பண்ணி சரி ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னா, அவளுக்காக வெயிட் பண்ணிட்டுருப்பாங்க. தரணிக்காக மித்ரா பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனா மித்ரா எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணியும் தரணி வரமாட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க, உடனே அங்க இருக்கிற அந்த காயின் பாக்ஸ் இல்லன்னா அந்த ஃபோன் அந்த மாரி இதிலருந்து பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க கால் பண்ணி பேசுவாங்க. கால் பண்ணி அவங்களுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ட்ரை பண்ணி ஃபோன் அவங்க அம்மா எடுப்பாங்க. எடுத்ததும் "அ தரணி இல்லையாம்மா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "தரணி இல்லம்மா, ரூம்ல இருக்கா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "இல்லம்மா நான் அவகிட்ட பேசணும். கொஞ்சம் ஃபோன் குடுங்களேன்" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்பாங்க. இல்லம்மா அவ படுத்துட்டா. நான் வேணுமா நான் உனக்கு கால் பண்ண சொல்றேனே" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. சரிங்கம்மா" அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா, அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்பி போயிடுவாங்க. ஸோ அவங்களும் அங்க மூஞ்ச தூக்கி வச்சுட்ருப்பாங்க. இவங்களும் இங்க இவங்ககிட்ட எப்படி பேசுறது அப்படின்னு யோசிச்சுட்ருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? என்ன நடக்க போகுது? அப்படிங்கிறது எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல டீட்டெயிலா பார்க்கலாம். ஸோ இதுவரைக்கும் இப்போ வரைக்கும் ஸ்டோரி எப்படி இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.